ஹேடா ப்ளீஸ் வெல்கம் டு மை சேனல். இது நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் நாம் இன்னைக்கு ஜேகேவோட மை காஜ் பாக்ஸர் அத்தான் பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நெட்ஃப்ளிக்ஸ்லாம் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் இது உங்களுக்கு புரியும். அண்ட் என்னோட இன்ஸ்டா ஐடி, டெலகிராமில் தான் அன்கட் சீன்ஸ் போடுவேன், அதோட லிங்க். அண்ட் கஸ்டமைஸ் ஸ்டோரிஸும் பண்ணிகிட்ருக்கேன், அதோட லிங்க். அண்ட் என்னோட மற்ற சேனல்ஸோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இந்த சேனலுக்கு நீங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி என்னோட மற்ற சேனல்ஸ்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கடா. அண்ட் வீடியோஸ் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் தான் எனக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். அப்படியே ஒரு லைக் போட்டிங்கன்னா ஹைப் ஆப்ஷன் காமிக்கும், ஹைபும் பண்ணி விடுங்கடா. அப்படியே ஒரு கமெண்ட்டு, அப்படியே சப்ஸ்கிரைபு, இதெல்லாம் பண்ணி விடுங்கடா. இந்த பர்பிள் குயினுக்காக நீங்கள் பண்ணுவீங்கல்ல. அண்ட் லைக் ஷார்ட்ஸ் லைக் உங்களுக்கு ஒரு, அதாவது எப்படின்னா குட்டி குட்டி ஸ்டோரிஸ் பண்ணலாம், ஷார்ட்ஸ் மூலிமா குட்டி குட்டி ஸ்டோரி பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி குட்டி குட்டி ஷார்ட்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா மறக்காமல் அதுக்கும் கமெண்ட் பண்ணுங்கடா. ஓகே, ஆல்ரெடி நான் இன்னைக்கு போட்டிருந்திருப்பேன், ஸோ அதை நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஸ்டோரி வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவாடா ப்ளீஸ். அண்ட் நாம் இப்போ நம்மளோட பர்பிள் வேர்ல்டுக்குள்ள போகலாம்டா. நீங்கள் எப்பயும் போல தான் ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்ருக்கீங்க. லைக் அவங்க அப்பா தான் திரும்பவும் கொண்டு போய் விடுறது கூப்பிட்டு வரதெல்லாம் இருந்திருக்கும் இல்லையா. அன்னைக்கு உங்கள் அப்பா லைக் அவருக்கு ரொம்ப வேலை இருந்ததுன்னா அவர் கிளம்பி போயிட்டாரு. அம்மா, என்னடி அப்பா எங்கம்மா? ஸ்கூலுக்கு நான் போகணும். அப்பாவா? அப்பா இன்னைக்கு ஏதோ ரொம்ப முக்கியமாக வேலை இருக்குன்னு சொல்லிட்டு சீக்கிரமாக நீ கிளம்பி போயிட்டாரு. நீ ஒன்று பண்ணு, ஜங்கு கூட கிளம்பி ஜங்குக்கு வர சொல்லி. சரிம்மா அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக நீங்கள் ஜங்குக்கு கால் பண்ணுறீங்க. ஜங்குக்கு கால் எடுக்கலை, திரும்ப கால் பண்ணுறீங்க, திரும்பவும் எடுக்கலை. லைக் இப்படி ஒரு 5 டைம்ஸ் கூப்பிட்ருப்பீங்க, பட் ஜங்குக்கு எடுக்கவே இல்லை. என்னது இது? மாமா ஃபோனை எடுக்கவே இல்லை, என்னாச்சு? மாமா தூங்கிட்டு இருக்குமோ, அப்படிதான் நினைக்கிறேன். சரி, வீட்டுக்கே போய் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஜங்கு கூட வீட்டுக்கு தான் போகிறீங்க. அங்கே நீங்கள் போகிற வழியில் உங்களுக்கு பெரிய ஷாக்கு. என்ன அப்படின்னா, ஜங்குக்கு இன்னொரு பொண்ணை வண்டியில் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. அது யார் அப்படின்ட்டு உங்களுக்கு கொஞ்சம் கூட தெரியல. அந்த பொண்ணை ஜங்குக்கு ஹக் பண்ணிட்டு தான் போகிறா. உங்களுக்கு அதை பார்க்கும்போது கோவம் வருது. அது மட்டும் இல்லாமல் யார் அவ அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. அவ எப்படி ஏன் அத்தானா அப்படி கட்டி பிடிச்சிட்டு போலாம்? நான் அத்தனை தடவை ஃபோன் பண்ணி அத்தான் எடுக்கவே இல்லை. ஏன் அத்தான் எடுக்கல? நான் தூங்கிட்டு இருப்பேன்னு பார்த்தா எப்போ இவ கூட தான் அத்தான் இருக்கானா அப்படின்னு பல கேள்விகள் உங்கள் மண்டைக்குள்ளே ஓடிட்டுருக்கு. உங்களுக்கு வேறு வழியும் இல்லை, இப்போ ஸ்கூலுக்கு எப்படி போகிறதுன்னு தெரியலை. இப்போ நான் எப்படி போவேன்? அப்பாவும் இல்லை, அத்தானும் இல்லை, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நீங்கள் அப்படி நின்றுக்கிட்டு இருக்கும்போது தான் ஒரு கார் உங்கள் முன்னாடி ஸ்டாப் ஆகுது. என்னது இது அப்படின்ட்டு நீங்கள் காரை என்னடா கார் அப்படின்ட்டு பார்க்குறீங்க. அப்போ விண்டோ ரோல் டவுன் ஆகுது. பார்த்தா ஜின்னு தான். ஜின்னத்தா, இங்கே என்னடி பண்ணிகிட்டு இருக்கேன் நின்றுட்டு? அது இல்லாதான் ஸ்கூலுக்கு போகணும், அப்பா இல்லை, அப்பா சீக்கிரமாகவே கிளம்பி போயிட்டாரா, அது ஜங்கு கத்தானை கூப்பிடலான்ட்டு வந்தேன். அவனா? அவன் இங்கே இல்லை. சரி நீ வா, நான் உன்னை அப்படியே விட்டுட்டு கிளம்புறேன். சரியாத்தான் அப்படியே நீங்கள் காரில் தான் போய் உட்காடுறீங்க. அப்படியே ஜாலியாக அந்த ரைடை என்ஜாய் பண்ணிட்டு பாட்டு கேட்டுட்டு அப்படியே ஜின் உங்கள் ஸ்டடீஸ் எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு, எப்படி படிக்கிற அப்படின்ற எல்லாத்தையுமே கேட்டுட்ருக்காரு. நீங்களும் அப்படியே அவர் கூட ஜாலியாக ஸ்கூலுக்கும் ரீச் ஆகிட்டு நீங்கள் பாட்டுக்கு அப்படியே போகிறீங்க. பாயத்தான். பாய்டி, நல்லா படி, என்ன சேஃபாரு? சரியாத்தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பி உள்ளார போகலாம் அப்படின்னு போகும்போது அங்கே ஜங்கு கூட இருந்த அந்த பொண்ணு ஜங்குக்கு சீக்ஸில் கிஸ் பண்ணுறா. உங்களுக்கு அதை பார்க்கும்போது செம்ம கோவம் வருது. அவள் எப்படி அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் சிரிக்கிறாரு. அதை பார்க்குறீங்க. என்ன மொத்தம் சிரிக்கிறான், என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான், ஏன் இப்படி பண்ணுறான்?
கஷ்டமாவும் இருக்குது, அதே சமயத்தில் கோவமாகவும் இருக்குது. நீங்கள் கண்டுக்கவே இல்லை, நீங்கள் பாட்டுக்கு லைக் உங்களுக்கு ரொம்பவும் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ பட் ஆனால் நீங்கள் உள்ளார வந்து போயிடுறீங்க, ஜங்குக்கு கண்டுக்கவே இல்லை. நீங்கள் ஜங்குக்கும் வந்து உங்ககிட்ட பேசுவார், இன்னும் பார்த்தா பேசுவார் அப்படின்ட்டு தான் இருந்திருப்பீங்க. பட் ஆனால் ஜங்குக்கு வந்து உங்ககிட்ட பேசவே இல்லை. கொஞ்சம் தூரம் நீங்கள் ஸ்கூலுக்குள்ளார போனதுக்கப்புறம் திரும்பி பார்க்குறீங்க, அங்கே பார்த்தா ஜங்குக் வந்து அவருக்கு என்னமோ வந்து அந்த பொண்ணுக்கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்காரு. உங்களுக்கு வந்து அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கண்ணெல்லாம் அப்படியே கலங்குது. ஆனால் நீங்கள் வந்து இதுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு அங்கேருந்து வந்து கிளம்பி போயிடுறீங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் மாமா இப்படி பண்ணுறான், ஏன் அத்தான் இந்த மாதிரி என்னை பார்க்க கூட இல்லை, யார் அவ அப்படின்ட்டு உங்களுக்கு அந்த தாட்ஸ் தான் அங்கே ஓடிக்கிட்டே இருக்குது. மாமா கிட்ட போய் முதல்ல நான் வீட்டில் கேட்கணும், யார் அவ அப்படின்னு. லைக் இப்படியே தான் வந்து டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து உங்கள் அப்பா வந்து பிக்கப் பண்ணியிருந்திருப்பாரு. நீங்களும் வந்து வேகமாக வீட்டுக்கு போயிட்டு உங்கள் ட்ரெஸ் எல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு, அம்மா நான் அத்தா வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேம்மா. ஏய், அவங்க வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்திருக்காங்கடி, நீ எதுக்கு போயிட்டுருக்க? இல்லை இல்லை, நான் ஜங்கு கத்தான்னு பார்த்து ஒன்று கேட்கணும், நான் போயிட்டு வந்துடுறேம்மா. சரி சரி, போயிட்டு சீக்கிரமாக வந்துடு சரியா? நீ டியூஷன் வர உனக்கு சேர்க்கலான்ட்டு இருக்கேன். நீ வேற 12th போயிட்ட, டியூஷன் வேணும்ல. சரி சரிம்மா, நான் வந்துடுறேன் அப்படின்னு நீங்கள் வேகமாக வந்து ஜங்குக்கோட வீட்டுக்கு தான் வந்து போகிறீங்க. அங்கே போய் பார்த்தா உங்களுக்கு செம்ம ஷாக்கு. ஏன்னா அந்த பொண்ணுக்கிட்ட லைக் வந்து ஜங்குக்கோட வீட்டுக்கு தான் அந்த பொண்ணு வந்திருந்திருப்பா. அந்த பொண்ணுக்கிட்ட ஜங்குக்கு அவ்வளோ வந்து உங்ககிட்ட அவர் எப்படிலாம் வந்து விளையாடிருப்பாரோ அதே மாதிரி அந்த பொண்ணுக்கிட்ட அவர் வந்து விளையாடுறாரு. லைக் பிடிக்கிறது, கிச்சு கிச்சு மூட்டுறது, இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதையெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, அழுக வருது. அத்தான் அத்தான் ஏன் இப்படி பண்ணுறோம்? அப்போ நான் வேண்டாமா அத்தானுக்கு, நான் போர் அடிச்சிட்டானா அப்படின்ற மாதிரி தாட்ஸ் வருது. நீங்கள் அந்த பொண்ணை பார்க்குறீங்க, அந்த பொண்ணு அவ்வளோ வந்து லைக் என்ன சொல்கிறது, லைக் அழகாக இருக்கா, லீனா அந்த மாதிரி இருக்கா. நீங்கள் வந்து டஸ்கி ஸ்கின்னு கொஞ்சம் சப்பியாக இருப்பீங்க, உங்களுக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். லைக் அந்த பொண்ணுக்கும் உங்களோட அந்த ஸ்கின் டைப்பை நீங்கள் பார்க்குறீங்க. அவ்வளோ அழகாக இருக்கிற பொண்ணுக்கு தான் அத்தான பிடிச்சிருக்கு போல். அப்போ கொஞ்சம் டைம் பாஸுக்கு தான் நான் பயன்படுத்திருக்கு போல, நான் தான் அது கூட தெரியாம அழுதுகிட்டே அங்கேருந்து நீங்கள் வந்து போயிடுறீங்க. லைக் வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, உங்கள் வீட்டு பயங்கரமாக அழுகுறீங்க. ஜங்குக்கு வந்து இப்படி பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. அது உங்களுக்கு ரொம்ப வந்து கஷ்டமாக வந்து இருக்குது. உங்கள் அம்மா வந்து என்ன இவ போனவளை காணோம். உங்கள் அம்மா வந்து அப்போ கிச்சனில் இருந்திருப்பாங்க, நீங்கள் வந்ததை கவனிக்கலை. ஹாஃப் அன் ஹவர் ஆச்சு, எங்கே இவ வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா தான் வந்து அங்கே கால் பண்ணுறாங்க. அங்கே கால் பண்ணால் இல்லையே, அவள் இங்கே வரவே இல்லையே. வரலையா? அங்கே போகிறேன்னு சொல்லிட்டு தானே வந்தா. சரி இங்கே தான் இருப்பான்னு நினைக்கிறேன், சரி நான் பார்க்குறேன் அப்படின்னு அவங்களும் கட் பண்ணிட்டு, நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா தேடுறாங்க. நிலா நிலா, ஐயோ எங்கே போனா இவ? அங்கே போகிறேன்னு தானே போனா, என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா தேடுறாங்க. ஒரு வேளை அவளோட ரூமில் இருப்பாளோ அப்படின்ட்டு உங்கள் ரூமுக்கு வந்து பார்க்குறாங்க. பார்த்தா நீங்கள் அழுதுட்ருக்கீங்க. உங்கள் அம்மாவுக்கு அப்படி பதறி போச்சு. ஏய் நிலா நிலா, என்ன ஆச்சுடி, எதுக்கடி அழுதுகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா வந்து உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்து கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைம்மா. ஏய், ஒன்றும் இல்லாமையா நீ அழுவ, என்னடி ஆச்சு சொல்லு. என்ன யாராவது ஸ்கூலில் ஏதாவது வம்பு கிம்பு பண்ணாங்களா, ஏதாவது பிரச்சனை ஆச்சு சொல்லு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, வயிறு கொஞ்சம் வலிக்குது, வயிறு வலிக்காடி அழுதுட்ருக்கேன். நான் வேணா உனக்கு வெந்தயம் எடுத்து தரேன், வெந்தயத்தை அப்படியே மின்னு முழுங்கு, இல்லைன்னா தண்ணி சுட வச்சு தண்ணி தரேன் சரியா? வெந்தய தண்ணி குடி, சரியாயிரும் வயிற்று வலிக்கு சரியா? நீ இப்படி படுத்துட்டு நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு உங்கள் அம்மா வந்து போயிடுறாங்க. உங்கள் அம்மா கிட்ட வந்து நீங்கள் பொய் தான் சொல்லியிருப்பீங்க, வேறு என்ன சொல்கிறதுன்னு உங்களுக்கு தெரியல. அழுதுட்டு தான் இருப்பீங்க அப்படியே படுத்துக்கிட்டு. உங்களுக்கு ஏன் அவன் அப்படி பண்ணான், ஏன் அப்படி பண்ணான், அவனுக்கு வந்து என்னை பிடிக்கலையா, நான் எப்படி இருக்கிறது அவனுக்கு பிடிக்கலையா, அப்போ எதுக்காக அவன் என் கூட பழகுனா அப்படின்ற அந்த கேள்விகள் உங்கள் மனசுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்கு. லைக் வந்து என்ன சொல்கிறது, இப்படியே தான் வந்து லைக் என்ன சொல்கிறது, சில நாட்கள் வந்து ஒரு 3-4 நாள் அந்த மாதிரி வந்து போகுது. லைக் வந்து உங்கள் அப்பா பிஸியாக இருக்கும்போது நீங்கள் எப்போவுமே ஜங்குக்கு தான் வந்து கூப்பிடுவீங்க.
இனிமே வந்து அது வேண்டாம், அவனுக்கு வந்து நம்மள பிடிக்கலல்ல, நாமளே ஒதுங்கிக்கலாம் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணி இருந்திருப்பீங்க. அதனால வந்து உங்க வீட்ல உங்க அப்பா கிட்ட சைக்கிள் வந்து கேட்டிருந்திருப்பீங்க. சைக்கிள்லயே நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாரி. சரி அதுவும் நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து உங்களுக்கு சைக்கிள் வாங்கி குடுக்குறாங்க. நீங்களும் வந்து ஸ்கூலுக்கு வந்து சைக்கிளில் போக நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க. இப்படியே தான் வந்து அன்னைக்கும் வந்து இப்படி தான் கொஞ்சம் டேஸ் ஒரு ஒரு 1 வீக் அந்த மாதிரி ஆயிருந்திருக்கும். அதே மாதிரி தான் நீங்கள் வந்து அன்னைக்கு சைக்கிள் தான் வந்து ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கீங்க. அப்படி நீங்கள் ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது தான் ஜங்குக் வந்து உங்களை க்ராஸ் பண்ணி போகிறாரு. சேம் அதே மாதிரியே அந்த பொண்ணு தான் அந்த பொண்ணு தான் ஜங்குக் வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. லைக் வந்து நீங்கள் பார்க்குறீங்க. பார்த்து உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ உங்களுக்கு நான் இருந்த இடத்துக்கு இன்னொருத்தி வந்துட்டால அப்படின்ற அந்த நினப்பு தான் உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. ஆனாலும் வந்து நீங்கள் ட்ரைவ் பண்ணிட்டு தான் சைக்கிளில் வந்து ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கீங்க. அந்த கண்ணாடி வழியாக வந்து பார்க்குறாரு ஜங்குக்கு. நீங்கள் சைக்கிளில் அதாவது நீங்கள் சைக்கிள் ஓட்டிகிட்டு வரதை பார்த்து அவருக்கா சாக்கு. என்ன இவ சைக்கிளில் போகிறா அப்படின்ட்டு அவருக்கு வந்து அவரோட வண்டி அப்படியே ஸ்லோ பண்ணுறாரு. உங்களுக்கு அதாவது ஜங்குக்கு பின்னாடி உட்காந்துட்டு இருந்த அந்த பொண்ணா, மாமா எதுக்கு மாமா வண்டியை ஸ்லோ பண்ணீங்க, எதுக்கு வண்டி நிறுத்திருக்கீங்க, என்னாச்சு, ஏதாவது வண்டி ப்ராப்ளமா இல்லை பஞ்சர் எதாயிருச்சா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கேட்டுக்கிட்டு இருக்கா. நீங்கள் அந்த வண்டி நின்றுருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் எதுவுமே பார்க்காத மாதிரி அந்த சைக்கிளை ஓட்டிட்டு அந்த வண்டியை தாண்டிட்டு போயிடுறீங்க. அவர் தான் நிலா நிலா அப்படின்ட்டு வந்து கூப்பிடுறாரு. நீங்கள் எதையுமே கண்டுக்கல. நீங்கள் பாட்டுக்கு வந்து ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்கீங்க. மாமா என்னாச்சு, யாரை வந்து கூப்பிட்டுட்ருக்க, வண்டி எடு மாமா, என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்ட்டு வந்து அந்த பொண்ணு கேட்டுக்கிட்டே இருக்கா. ஜங்குக்கும் வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு உங்களுக்கு பின்னாடி தான் வந்து அவர் வந்துகிட்டு இருக்காரு. லைக் வந்து நீங்கள் வந்து அந்த அளவுக்கு எதுவுமே வந்து பெருசாக கண்டுக்கல. நீங்கள் பாட்டுக்கு நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஸ்கூலுக்கும் வந்து ரீச் ஆகிடுறீங்க. ஜங்குக்கு உங்களுக்கு பின்னாடி தான் வந்துக்கிட்டே இருக்காரு. உங்கள் பேர் கூப்பிட்டுக்கிட்டே இருந்திருப்பாரு. ஆனால் நீங்கள் வந்து இல்லை, திரும்பக்கூடாது, நம்ம பார்க்கக்கூடாது, அத்தானை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்கூலுக்கும் வந்து வேகமாக ட்ரைவ் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு வந்து உள்ளார போயிருந்திருப்பீங்க. ஜங்குக்கால வந்து அவரும் ஸ்கூலில் வந்து அவரோட பைக்கை பார்க் பண்ணிட்டு உள்ளார வரலான்ட்டு பார்க்கும்போது வாட்ச்மேன் வந்து ஸ்டாப் பண்ணிட்டான். இதை பாருங்கள், பேரண்ட்ஸ்லாம் வந்து இந்த டைமுக்கு மேலே உள்ளார வரக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஐயோ தொல்லியா சார், இதை பாருங்க, மாமா என்ன ஆச்சு மாமா, இந்த டைமுக்கு மேலே ஸ்கூலுக்குள்ளார வரக்கூடாது மாமா, நீ கிளம்பு போ மாமா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு ஜங்குக்கை வந்து பிடிச்சி இழுத்துட்ருக்கா. அவரை கையை பிடிச்சிட்டு நீங்கள் சைக்கிளை வந்து பார்க் பண்ணிட்டு அப்படியே டேர்ன் பண்ணுவீங்களா, அப்போ பார்க்குறீங்க அந்த பொண்ணு கிட்ட ஜங்குக்கு வந்து பேசுகிறாரு. பட் ஆனால் அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக பேசுகிற மாதிரி தான் உங்களுக்கு இருக்குது. நீ சந்தோஷமாக இருந்தா அதுவே போதும் மாமா, உன்னோட சந்தோஷத்துக்கு நான் கூட இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல, நீ சந்தோஷமாக இரு மாமா, உன்னை தூரத்தில் இருந்தே நான் பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்களும் வந்து கிளம்பி அவங்களோட கிளாஸுக்கு போயிட்டீங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. லைக் வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப ஹர்ட் ஆகுது. டிப்ரெஷனுக்கு போகிற ஸ்டேஜில் தான் நீங்கள் வந்து இருக்கீங்க. இப்படியே வந்து ஸ்கூலும் வந்து ஸ்கிப் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து ஸ்கூல்லேருந்து கிளம்புற டைமு. ஸோ வந்து நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் சைக்கிளை எடுத்துகிட்டு வெளியில் வரீங்க. அங்கே ஆல்ரெடி ஜங்குக் வந்து நின்றுக்கிட்டு இருக்காரு. நீங்கள் பார்த்துட்டு அப்படியே வந்து அந்த பக்கம் திரும்பிட்டு நீங்கள் சைக்கிளில் ஏறி உட்காந்து ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்கீங்க. நில்லோ நில்லு அப்படின்ட்டு அவர் வந்து கோபமாக வந்து சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டீங்க. அவர் வந்து வண்டி எடுத்துகிட்டு உங்கள் பின்னாடி வரலான்னு பார்க்கும்போது கரெக்டாக அந்த பொண்ணு வந்து நின்னுடுறா. மாமா நான் வந்துட்டேன் போகலாமா வேற அப்படின்ற மாதிரி அவருக்கு இருக்க. ஏறு அப்படின்னு அந்த பொண்ணும் வந்து ஏறி ஜங்குக்கு ஹக் பண்ணிக்கிறா. நீங்கள் வந்து லைக் என்ன சொல்கிறது, உங்களால் அதை வந்து என்ன சொல்ல, உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம சீக்கிரமாக ட்ரைவ் பண்ணிட்டு வீட்டுக்கு போகணும். அவள் வந்து ஜங்கு கட்டி பிடிக்கிறதுனால பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேகமாக ட்ரைவ் பண்ணிட்டு உங்களோட வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிடுறீங்க. ஜங்குக்கா அவரும் வேகமாக அவரோட வீட்டுக்கு போயிட்டு அந்த பொண்ணை வந்து ட்ராப் பண்ணிட்டு
லைக் உங்கள் வீட்டுக்கு வரலாம் தான் வந்து வராரு. பட் ஆனால் அந்த பொண்ணா, மாமா எங்கே போகிற, வா மாமா இப்போ தானே மாமா வீட்டுக்கு வந்து அதுக்குள்ளே எங்கே வெளில போகிற, வா மாமா, விட்ரி, எனக்கு முக்கியமாக வேலை இருக்குது மாமா, அப்புறமா வேலையை பார்த்துக்கலாம், வா மாமா அப்படின்னு அந்த பொண்ணும் வந்து இழுத்துட்டு போகிறா. அப்படியே நைட்டும் ஆகுது. நீங்கள் வந்து டியூஷனுக்கு தான் வந்து போயிடுறீங்க. ஜங்குக்கு வந்து இது தெரியாது இல்லையா? ஸோ அவர் வந்து ஒரு 6 o'clock 7 அந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கு வந்து வராரு. அட ஜங்குக்கு, என்னடா அதிசயமாக இருக்குது, எவ்வளோ நாள் கழிச்சு உன் அத்தை வீட்டுக்கு உனக்கு வழி தெரிஞ்சிருச்சு போல அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா வந்து சொல்கிறாங்க. அத்தை நிலா எங்க? அவளா? அவள் டியூஷன் போயிருக்காடா. டியூஷனா? எப்போத்துலேருந்து அவள் போக ஆரம்பிச்சா? அவள் போய் ஒரு 3-4 மாதம் இருக்குண்டா. நீ கூட வந்து 5 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன். 5 மாதத்துக்கு முன்னாடி நீ வீட்டுக்கு வந்ததான். அதுக்கப்புறம் நீ வரவே இல்லை. என்னடா விஷயம்? வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்ட போல, அதனால தான் வந்து வரது இல்லையா? நல்லது நல்லது, வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டா ரொம்ப சந்தோஷம்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் இன்னும் வேலைக்கெல்லாம் போகல அத்தை. எது, வேலைக்கு போகலையா? நீ வேலைக்கு போயிட்ட அந்த நான் நினச்சேன். என்னடா உனக்கு 30 வயசு ஆயிடுச்சு, எப்போதான் வேலைக்கு போகலான்ட்டு இருக்கேன். அதெல்லாம் பொறுமையாக போய்க்கலாம் அத்தை. சரி நிலா எப்போ வருவா? தெரியலையேடா. ஏன், என்னாச்சு திடீர்னு நிலாவை கேட்குறேன்? என்னாச்சு? இல்லை, அவகிட்ட கொஞ்சம் பேசணும். அப்படியா? அவள் ஒரு எப்படியும் ஒரு 9 மணி ஆயிடும்டா. அப்படியா? சரித்த, நான் வெயிட் பண்ணுறேன். சரின்னு சொல்லிட்டு ஜாங்குக்கு வந்து உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. லைக் இப்படியே கொஞ்சம் டைமும் ஆகுது. அப்போ ஜங்குக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. ஜங்குவோட வீட்டில் இருந்து தான். அம்மா எதுக்கு கூப்பிடுது? அவரும் கால் அட்டன் பண்ணுறாரு. என்னம்மா? டேய் எங்கடா இருக்க? அத்தை வீட்டில் தான்ம்மா. சொல்லு என்ன? சரி கிளம்பி வாடா. எதுக்கும்மா? டேய் குடும்பமாக எல்லாரும் நைட்டு வெளியில் போய் சாப்பிட்லான்ட்டு இருக்கோம், நீயும் வா. என்னம்மா நான் வரல, நீங்கள்லாம் போங்க. அது என்ன நீ வரல, கிளம்பி வாடா. அப்படியே அப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த வீட்டில் இருக்கிற அந்த லைக் ஜங்குக் வந்து அந்த பொண்ணுக்கு பேர் வச்சிடலாம். ஸோ பேர் என்ன வைக்கலாம்? ஒயன்னு வச்சுக்கலாம். ஸோ இல்லை ஒயன் வேண்டாம், யானா. ஸோ யானான்னு வச்சுக்கலாம். யானா வந்து அவங்க ஜங்குக்கோட அம்மா கிட்டேருந்து ஃபோனை பிடுங்கி, மாமா எல்லாரும் போகிறோம் மாமா, நீ மட்டும் இல்லைன்னா எப்படி மாமா? வா மாமா, நீ இல்லைன்னா போர் அடிக்கும், வா மாமா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அவ்வளோ கேட்குறா. சரி வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டு கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, சரி வரேன் அப்படின்ற மாதிரி ஜங்குக் வந்து சொல்லிட்டு கட் பண்ணிடுறாரு. அந்த பொண்ணு மாமா வராரா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஜங்குக்கும் வந்து அவர் வந்து வீட்டுக்கு கிளம்பி போயிருந்திருப்பாரு. வண்டியாடா? நாங்கள்லாம் கூப்பிட்டா உன்னால் வர முடியாது, அந்த பொண்ணு கூப்பிட்டதுமே அப்படியே கிளம்பி வந்துட்டல நீ? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நான் வரலன்னு தான் சொன்னேன். ஆமாம்மா வரலன்னு எங்ககிட்ட தான் சொன்னேன். ஆனால் அவள் கேட்டதும் உடனே கிளம்பி வந்துட்டல. நடத்தண்டா, நடத்த நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை. பார்க்க தானே பூரோம் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவும் சொல்லிட்டு இப்போ எல்லாருமே வந்து கார்லலாம் வந்து ஏறுறாங்க. லைக் எப்படின்னா ஜங்கு கூட அப்பா அம்மா ஜின்னு, அதுக்கப்புறமா வந்து அந்த பொண்ணு வந்து மாமா 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 அப்படின்ட்டு ஜங்கு கூட ஹேண்டை தான் பிடிக்க உழுக்கிறா. என்னடி மாமா மாமா நம்ம பைக்கில் போகலாம் மாமா, காரில் தான் இடம் இருக்கும்ல, காரில் வா, பைக்லலாம் இல்லை. மாமா ப்ளீஸ் போகலாம் மாமா, ப்ளீஸ் 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 அப்படின்ட்டு அந்த பொண்ணு அவ்வளோ கேட்குறா. டே அதான் அந்த பொண்ணு கேட்குறால, கூட்டிகிட்டு வந்துடுறேன்டா பைக்கில், என்னடா இப்போ பிரச்சனை அப்படின்ற மாதிரி லைக் வந்து ஜங்கோட அம்மாவும் சொல்கிறாங்க. ஓ சரி ஏறு அப்படின்ற மாதிரி ஜங்குக்கும் வந்து பைக்கில் உட்கார அந்த பொண்ணும் ஏறி லைக் வந்து ஹக் பண்ணிக்கிறா. அவர் வந்து கார் போகுது, காருக்கு பின்னாடி அவர் வண்டி ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்காரு. லைக் வந்து உங்கள் வீடை க்ராஸ் பண்ணி தான் வந்து போகணும். ஸோ அவர் வந்து ட்ரைவ் பண்ணுறாரு. அந்த டைம் தான் வந்து நீங்கள் சைக்கிளில் வந்து வந்திருப்பீங்க. லைக் வந்து கார் வந்து முன்னாடி வந்து வந்திருக்கும். நீங்கள் வரதை வந்து பார்த்து ஜின் வந்து காரை ஸ்டாப் பண்ணி இருந்திருப்பாரு. அவர் வந்து நிலா அப்படின்ட்டு கூப்பிடுறாரு. நீங்களும் வந்து சைக்கிளில் நிறுத்திட்டு அதான் சொல்லுங்க அத்தான். நிலா நாங்கள்லாம் சாப்பிட்றதுக்கு வெளில போகிறோம், நீயும் வரியா அப்படின்ற மாதிரி வந்து லைக் ஜின் வந்து உங்ககிட்ட கேட்குறாரு. அப்படியா அத்தான் அப்படின்ட்டு வந்து அது காருக்குள்ள பார்க்குறீங்க ஜங்குக் இல்லை. அவர் வந்து பின்னாடி ட்ரைவ் பண்ணிட்டு வந்துப்பார். அந்த லைட் வந்து ஃபேஸில் படுதில்ல, அந்த அப்படியே கையை வச்சு மறைச்சிட்டு அப்படியே வந்து நீங்கள் வந்து பார்க்குறீங்க. பார்த்தா ஜங்குக்கு ஹக் பண்ணிட்டு அந்த பொண்ணு உட்காந்துட்ருக்கா.
அந்த பொண்ணும் எட்டி பார்க்குறா. பார்த்த உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. "அ நிலா உன்கிட்ட தான் கேட்டுட்ருக்கேன். வரியா?" அப்படின்னு ஜின் கேட்குறாரு. நீங்க ஜின்ன பார்த்துட்டு ஒரு ஸ்மைல் லைக் வந்து ஒரு ஃபேக் ஸ்மைல்னு வச்சுக்கலாம். "அ இல்ல அத்தா, நீங்க குடும்பமா போறீங்க. நான் வரல அத்தா. நீங்க கிளம்புங்க." லைக் உடனே லைக் ஜங்குக்கோட அர்ஜுனோட அப்பா தான், "என்ன நிலா, எங்க குடும்பம் உங்க குடும்பம்னு சொல்லிட்டு நம்மளாம் ஒரே குடும்பம் தான். நீ போ, போய் சைக்கிளை நிறுத்திட்டு வா, நம்ம எல்லாம் போகலாம்." அப்படின்ற மாதிரி வந்து ஜங்குக்கோட அப்பா சொல்றாரு. உடனே ஜங்குக்கோட அம்மாவா, "அதான் மாமா சொல்றாருல போ." அப்படின்ற மாதிரி, சரி நான் அம்மா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடுறேன்." அப்படின்ற மாதிரி நீங்களும் சைக்கிளை நிறுத்திட்டு உங்கள் அம்மா கிட்ட சொல்கிறீங்க, "இந்த மாதிரி கூப்பிடுறாங்கம்மா" அப்படின்னு சொல்லிட்டு. "சரிடி நீ போயிட்டு வா." "அம்மா எனக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லைம்மா, நீ வந்து இல்லை வேண்டான்னு ஏதாவது சொல்லி சமாளிம்மா." "இதை பாருடி, அவங்க கூப்பிட்ருக்காங்க, போ, கூப்பிட்டு வரத்துக்கு மரியாதையாக போயிட்டு வா. உங்களுக்கும் விருப்பம் இல்லை, நீங்கள் அப்படியே வந்து வரீங்க. லைக் வந்து ஜங்குக்கு தாண்டி தான் போகிறீங்க. ஜங்குக்கு நீங்கள் ஒரு எடுத்து கூட பார்க்கல. லைக் காரில் வந்து போய் உட்காந்துக்கிறீங்க. அப்படியே வந்து இந்த டிரைவ் வந்து ஹோட்டலுக்கு வந்து போகுது. லைக் வந்து அங்கே அந்த ஹோட்டலில் ஆல்ரெடி சில கெஸ்ட்டு வந்து இருப்பாங்க. லைக் யாரோட அப்படின்னா வந்து ஜின்னுக்கு வந்து மேரேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அந்த ஃபேமிலி தான். அவங்க ஆல்ரெடி வந்து பேசி எல்லாம் வந்து ஓகே முடிவு பண்ணியிருப்பாங்க, ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ ஒரு ஒரு டின்னராக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு தான் வந்து அவங்க போயிருப்பாங்க. லைக் வந்து இப்போ நீங்கள் தான் உள்ளார நடந்து போயிட்டுருக்கீங்க. ஜின்னோட அப்பா அம்மா நடந்து போயிட்டுருக்காரு. உங்களுக்கு பக்கத்தில் ஜின் வந்து நடந்து வந்துட்டுருக்காரு. ஜங்குக் உங்கள் பின்னாடி வரலான்ட்டு வராரு. பட் ஆனால் அந்த பொண்ணு வந்து கையை வந்து பிடிச்சிக்கிறா. அந்த பொண்ணு யார் அப்படின்னா வந்து லைக் அவங்களும் வந்து ரிலேஷன் தான். ஜின் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணும் வந்து ஜின்னோட ஒரு ஒரு சொந்தம் தான் வச்சுக்கலாம். ஸோ அத்தை பொண்ணு அந்த மாதிரி தான். அந்த அத்தை பொண்ணோட தங்கச்சி தான் வந்து யானா, ஓகேவா? அந்த பொண்ணு ஜங்கோட ஹேண்டை பிடிச்சிக்கிட்டே தான் வந்துக்கிட்டே இருக்கா. லைக் வந்து நீங்கள் லைக் வந்து அவங்க கண்டுக்கல, அவங்க பார்க்கவே இல்லை. நீங்கள் பாட்டுக்கு ஜின் பக்கத்தில் வந்து நடந்து போயிட்டுருக்கீங்க. ஸோ நீங்களும் வந்து அங்கே போய் வந்து உட்காடுறீங்க. உங்கள் பக்கத்தில் வந்து ஜங்குக் உட்காரலாம் அப்படின்ட்டு வந்து உங்கள் பக்கத்தில் உட்கார்றாரு. நீங்கள் இந்த ஸ்டெப் லைக் வந்து இல்லை இவன் பக்கத்தில் உட்காரக்கூடாது அப்படின்ட்டு லைக் அந்த பொண்ணு வந்து லைக் என்ன பண்ணியிருப்பா அப்படின்னா உங்ககிட்ட தான் வந்திருப்பா. உங்கள் ஷோல்ஸை டப் பண்ணிட்டு எந்திரி. ஆ என்ன எந்திரின்னு சொன்னேன். எதுக்கு? நான் இங்கே உட்காரணும், எந்திரி. அங்கே தான் இடம் இருக்கே அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. நான் தான் சொல்கிறேன்ல எந்திரின்ட்டு. ஜங்குக் வந்து உடனே, இப்போ எதுக்கு அவளை எழுப்பிக்கிட்டு இருக்க? இங்கே என்ன இடமா இல்லை? போய் அந்த பக்கம் உட்காருப்போ. முடியாது முடியாது மாமா, உன் பக்கத்தில் நான் தான் உட்காருவேன் மாமா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு அடம் பிடிச்சிட்டு இருக்கா. எந்திரிடி, நான் உட்காரணும் அப்படின்ற மாதிரி அந்த கியானா வந்து சொல்கிறாங்க. நீங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு லைக் வந்து ஜங்குக்கோட அம்மா இருப்பாங்கள்ல, நிலா நீ கொஞ்சம் அந்த பக்கம் எந்திரிச்சு உட்காந்துக்கோவேன். சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து எந்திரிச்சு லைக் வந்து ஜங்குக்கோட ஆப்போசிட் சைடில் வந்து ஒரு இடம் இருந்திருக்கும். ஸோ நீங்கள் அங்கே வந்து உட்காந்துக்கிறீங்க. அங்கே வந்து எல்லாம் உங்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ அது எல்லாமே வந்து ஆர்டர் பண்ணுறது இதெல்லாம் இருக்குல்ல. நீங்கள் ஏன்டா வந்தோம் அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு இருக்குது. ஸோ அப்படியே வந்து ஆர்டரும் வருது. நீங்கள் எதுவுமே வந்து ஜங்குக்கை பார்க்கவே இல்லை. அப்போ யாராவது உங்ககிட்ட பேசினாங்களா? உங்ககிட்ட பேசிட்டு அந்த மாதிரி தான் இருக்கீங்க. லைக் ஜங்குக் பக்கத்தில் லைக் ஃபுட் எல்லாம் வந்துருச்சுல்ல. ஸோ பக்கத்தில் ஜங்குக் பக்கத்தில் இருக்கிற அந்த பொண்ணா வந்து மாமா மாமா லைக் வந்து அவரோட பிளேட்டில் வந்து சாப்பிட்டுட்டு இருந்திருப்பாரு. மாமா மாமா எனக்கு அது ஒரு வாய் வையே மாமா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கேட்பா. லைக் வந்து ஜங்குக்கும் வந்து உனக்கு வேணும்னா உன் பிளேட்டில் வைக்கிறேன் எடுத்து சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லுவார். இல்லை இல்லை மாமா, என் பிளேட் ஆல்ரெடி ஃபுல்லாக இருக்குது, ஊட்டே மாமா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு வந்து கேட்குறா. லைக் அந்த பொண்ணோட அப்பா அம்மா இருப்பாங்களா, அட ஊட்டுங்க மாப்பிள்ள, என்ன இருக்குது, சின்ன பொண்ணு தானே கேட்குறால ஊட்டுங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லியிருப்பாங்க. ஜங்குக்கும் வந்து ஊட்டியிருப்பாரு. உங்களுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கண்ணெல்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி லைக் கலங்குது. பட் ஆனால் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிறீங்க. எப்படா இங்கே இருந்து போவோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. லைக் வந்து நீங்கள் ஒழுங்காகவும் சாப்பிட்டு வந்துருக்க மாட்டீங்க. உங்களுக்கு சாப்பிட்றது தொண்டையில் இறங்கியும் வந்து இருக்காது. ஒரு வழியாக எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா லைக் வந்து இப்போ நீங்கள் வந்து வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்கிட்ட வந்துட்டு இருக்கும்போது தான் உங்கள் பக்கத்தில் நீங்கள் வந்து டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளார போய் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்துருப்பீங்க.
அப்போவா ஜங்குக் வந்து உங்க பக்கத்துல வந்து அதாவது பைக்ல வந்திருப்பாருல்ல. ஸோ அவர் வந்து உங்க கையை பிடிக்கிறாரு. நீங்க திரும்பி பாக்குறீங்க. வந்து வண்டியில ஏறு அப்படின்ற மாதிரி ஜங்குக் வந்து அந்த பொண்ணுகிட்ட சொல்லுவாரு. அந்த பொண்ணுகிட்ட சாரி இல்லை உங்ககிட்ட வந்து சொல்லுவாரு. இல்லை பரவாயில்ல நான் கார்லயே வந்துக்கிறேன் அப்படின்னு நீங்க ஜங்கோட கையை வந்து எடுத்து விட்டு காருக்குள்ளார போறீங்க. திரும்ப அவர் உங்களை பிடிச்சி இழுக்கிறாரு. வண்டியில ஏறுன்னு சொன்னேன்னிலா, இத பாருங்க அத்தா, கையை விடுங்க, நான் கார்லயே வந்துடுறேன். உங்க கூட வர்றதுக்கு தான் அந்த பொண்ணு இருக்கால அவளை கூட்டிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி யானாவை தான் வந்து நிலா சொல்றா. நான் ஒன்னதான் சொன்னேன் நிலா, வண்டியில ஏறு. அதுக்கு அந்த பொண்ணு மாமா நான் வந்துட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணு டக்குன்னு வந்து ஏறி வந்து உட்காந்துக்கிறா. அதான் உங்க வந்துட்டாங்கல்ல, கையை விடுங்க மாமா, கையை விடுங்க அத்தா. ஆமா, அந்த பொண்ணு தான் வந்து உங்ககிட்ட பேசுறா யானா. ஆமா, இதுக்கு முன்னாடி உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே, யார் நீ அப்படின்ற மாதிரியா யானா வந்து உங்ககிட்ட கேக்குறாங்க. நீங்களும் நானும் ஒரே ஸ்கூல்ல தான் வந்து படிக்கிறோம். ஓ அப்படியா, சரி சரி அப்படின்ற மாதிரி அந்த யானாவும் வந்து சொல்லிட்டு ஜங்கு கூட கையை எடுத்து விட்டுறாங்க. எடுத்து விட்டுட்டு அவங்க கார்ல வந்து உட்காந்துக்கிறாங்க. டோரை க்ளோஸ் பண்ணிட்டு ஜங்குக்கா யானா கீழே இறங்கு. எதுக்கு மாமா கீழே இறங்குன்னு சொன்னேன். அவங்களும் வந்து கீழே இறங்குறாங்க. ஜங்குக்கும் வந்து பைக்கை வந்து ஸ்டாண்ட் போட்டு நிறுத்திட்டு டோரை ஓப்பன் பண்ணுறாரு. நீங்கள் பார்க்குறீங்க நீங்கள் உட்காந்துட்டு இருந்த சைடு தான் ஓப்பன் பண்ணுறாரு. அவர் அப்படியே உள்ளார வராரு. ஒரு ஜங்குக்கு வந்து உங்கள் பக்கத்தில் தான் உட்கார்றாரு. ஜங்கு கூட அம்மாவா, டி நீ எங்கடா வர? நான் ட்ரைவ் பண்ணுறேன். ஏய் அண்ணா நீ பைக் எடுத்துகிட்டு வந்துரு. இதே உன் பைக்கா? என்னடா அதிசயமா இருக்கு, உன் பைக்கு அப்படியே வந்து அப்படி உருகுன்னு உருகுவே, எவனுக்கு தர மாட்டேன். இன்னைக்கு என்ன தர? சொல்றதை மட்டும் கேளு, நான் டிரைவ் பண்ணிக்கிறேன், நீ போ வண்டி எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி அவரோட பைக் கீயை வந்து லைக் ஜின் கிட்ட வந்து கொடுத்துட்றாரு. ஜின்னும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பைக்கை எடுக்கிறாரு. பெரிய மாமா நீங்க எங்க பைக் எடுக்கிறீங்க? ஜங்குக் மாமா அவன் டிரைவ் பண்ணுறேன்ட்டான். அவன் காரில் தான் உட்காந்துட்டு இருக்கான். சரி நம்ம வா வண்டியில் போவோம் அப்படின்னு ஜின்னு சொல்கிறாரு. இல்லை இல்லை நான் கார்லேயே வரேன், நான் ஜங்குக் மாமா கூடயே வரேன், என்னமோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து பைக் எடுத்துட்டு அவர் வந்து கிளம்பிட்டாரு. லைக் வந்து முன்னாடி யார் உட்காந்துருப்பாங்கன்னா ஜங்குக்கோட அப்பா உட்காந்துருப்பாரு. பின்னாடி வந்து லைக் ஜங்குக்கோட அம்மா அண்ட் அதுக்கப்புறமா வந்து நீங்கள் உட்காந்துட்டு இருந்திருப்பீங்க. இப்போ ஜங்குக் வந்து உள்ளார உட்காந்துடுறாரு. டேய் போடா, போய் முன்னாடி உட்கார்றா, போய் டிரைவ் பண்ண போ. போறேன் அப்பா, நீங்க வந்து பின்னாடி உட்காந்துக்கோங்க, நில்லா என் கூட வா அப்படின்ற மாதிரி கையை இழுக்கிறாரு. என்ன பண்றீங்க, கையை விடுங்க, வாடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இழுத்துட்டு போயிட்டு முன்னாடி டோர் வந்து அவங்க அப்பா உட்காந்துட்டு பாருல அந்த டோரை ஓப்பன் பண்றாரு. லைக் வந்து ஓப்பன் பண்ணதுமே உட்காரு, இது பாருங்க, நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன், கையை விடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பட் ஆனால் ஹார்ஷாக தான் வந்து ஜங்கு உங்ககிட்ட பிஹேவ் பண்ணுறாரு. லைக் உங்களை உள்ளார தள்ளி இருந்திருப்பாரு. நீங்களா அப்படின்னு கீழே விழுந்திருப்பீங்க. ஜங்குவோட அம்மாவை, டி என்னடா பண்ணுற, ஏன்டா பிள்ளை இப்படி வந்து நடத்துகிற, பாவம் பிள்ளை, நிலா உனக்கு ஒன்றும் ஆகலை? இல்லத்த ஒன்றும் ஆகலை. நீங்களும் அப்படியே வந்து எந்திரிச்சு உட்காடுறீங்க. ஜங்குக்கும் வந்து டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அவர் இப்போ அவரோட டிரைவர் சீட்டுக்கு தான் வந்து உட்காடுறாரு. லைக் வந்து லைக் அந்த யானா வந்து அவங்க வந்து நின்று தான் இருந்திருப்பாங்க. ஜங்குக்கு பார்த்துட்டு, யானா பின்னாடி உட்காரு, கிளம்பலாம், நீ இதை ஜின்னு கூட போகலல்ல, காரில் பின்னாடி உட்காரு. அத்தான் நான் ஜின்னு கூட வந்துடுறேன், நான் ஜின்னத்தான் கூட வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. போய முடிக்கிட்டு இரு அப்படின்ற மாதிரி ஒரு லுக்கு தான். நீங்கள் சைலண்ட் ஆகிட்டீங்க. உடனே அந்த பொண்ணா லைக் வந்து அவள் ஃப்ரெண்டோருக்கு வந்துட்டு, ஏய் கீழே இறங்கு, கீழே இறங்கு, நான் உட்காந்துக்கணும், நான் எனக்கு ஃப்ரெண்ட் சீட்டு தான் எனக்கு பிடிக்கும், பின்னாடி தான் உட்காரதுக்கு எனக்கு பிடிக்காது, ஃப்ரெண்ட் சீட் தான் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுவா. நல்ல வேலை தப்பிச்சோட சாமி அப்படின்ற மாதிரி நீங்களும் வந்து கீழே இறங்கிட்டு பின்னாடி போய் உங்கள் அத்தை பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிறீங்க. ஜங்குக்கு செம்ம கோபம் வருது. அந்த பொண்ணு ஹாப்பியாக வந்து ஜங்கு பக்கத்தில் இருக்கிற சீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு, மாமா போகலாம் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்கிறா. செம்ம கடுப்பாகுது, கோவம் வருது ஜங்குக்கு. இப்போ அவரும் வந்து டிரைவ் பண்ணிவிட்டு உங்களை உங்கள் வீட்டில் வந்து இறக்கி விட்டுட்டு அவர் வந்து
அவரோட வீட்டுக்கு வந்து போயிடுறாரு. நீங்கள் உங்களோட ரூமுக்கெல்லாம் போய் விண்டோ வழியாக எப்போவுமே ஜங்குக் வருவான் அப்படின்ட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். பட் ஆனால் இப்போலாம் நீங்கள் விண்டோவை வந்து லாக்லேயே தான் வச்சுருக்கீங்க, திறக்கிறதே கிடையாது. ஸோ ஜங்குக்கு என்ன யோசிச்சிருப்பாருன்னா, எல்லாரும் தூங்கினதுக்கப்புறமா அவளை போய் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டுக்கு எல்லாரும் தூங்குற வரைக்கும் அவர் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. லைக் நீங்கள் படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. அவர் எப்பவும் போல் உங்கள் விண்டோ வழியாக உள்ளார வர பார்க்குறாரு. பட் ஆனால் அது பூட்டி இருக்குது. அவருக்கு என்னடுச்சு, வீடு பூட்டி இருக்குது, விண்டோ பூட்டி இருக்குது, எப்பவுமே பூட்ட மாட்டாளே, திறந்து தானே வச்சிருப்பா, இப்போ எதுக்கு பூட்டி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டோரை நாக் பண்ணுறாரு, விண்டோவை நாக் பண்ணுறாரு. உங்களுக்கு அது நல்லா கேட்குது. பட் ஆனால் நீங்கள் காதில் ஹெட்செட் மாட்டின மாதிரி தான் உட்காந்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ உங்களுக்கு நாய்ஸ் எதுவுமே கேட்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஹெட்செட் மாட்டிருப்பீங்க. அது சும்மா தான் மாட்டிகிட்டு இருந்திருப்பீங்க. லைக் ஜங்குக் பார்க்குறாரு, என்னவா இவ்வளோ தட்டுறேன், காதிலே விழாத மாதிரி உட்காந்துட்ருக்கா. அப்போ தான் அவர் நோட்டீஸ் பண்ணுறாரு, உங்கள் காதில் ஹெட்செட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. விளங்கிடும், நாளைக்கு இவ்வளோ பார்த்து பேசியாகணும், நாளைக்கு வரண்டி இருடி அப்போ இருக்கும் உனக்கு அப்படின்ற மாதிரி ஜங்குக் கிளம்பி போயிடுறாரு. அண்ட் நெக்ஸ்ட் டே அவர் எப்பவும் போல் உங்களை கண்டிப்பாக இன்றைக்கி பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி உங்கள் வீட்டுக்கு வரலான்ட்டு தான் வராரு. பட் ஆனால் அந்த பொண்ணு ஜானா அவள் மாமா நான் ரெடி ஆகிட்டேன், ஸ்கூலுக்கு போகலாமா, இதை பாரு ஏன்னா இன்னைக்கு நீ ஜின் கூட கிளம்பி போ. என்ன எப்பவுமே நீங்கள் தானே இன்னைக்கு அவன் கூட கிளம்பி போ, அப்புறம் எவ்வளோ நாள் இங்கேயே இருக்க போகிற, இது ஒன்றும் உன்னோட வீடு இல்லை சரியா, கிளம்பி உன்னோட வீட்டுக்கு போகிற வழி வைப்பாரு. கொஞ்ச நாள் இருந்தியா சரி, ரொம்ப நாள் இங்கேயே இருந்துக்கிட்டு இருக்காத என்ன, இது உன்னோட வீடு இல்லை அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இப்போ உங்கள் வீட்டுக்கு தான் வராரு, பைக்கில் வராரு. நீங்கள் அப்போ தான் சரி ஸ்கூலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிளில் வெளியில் வருவீங்க. ஜங்குக்கும் அதே மாதிரி உள்ளார வராரு. 2 பேரோட இதுவுமே கிளாஷ் ஆன மாதிரி அப்படியே நீங்கள் நிற்கிறீங்க, ஜங்குக்கும் நிற்கிறாரு. நீங்கள் சைக்கிள் எடுத்துகிட்டு கிளம்பிட்டீங்க அப்படின்னு தெரிஞ்சுமே ஜங்குக்கு ரொம்ப பிரேக்கை பிடிச்சிட்டு அதாவது ஸ்டைடு போட்டுட்டு உங்ககிட்ட தான் வராரு. எஸ்கேப்பே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரைவ் பண்ணிட்டு போகலான்னு பார்க்குறீங்க. பட் ஆனால் அவங்களோட சைக்கிள் பின்னாடி பேக் வைக்கிறதுக்குன்னு இருக்கும் இல்லையா, ஸோ கேரியர் அதை அவர் அப்படி பிடிச்சிட்டு நிற்கிறாரு. திரும்பி பார்த்தா ஜங்குக் பிடிச்சி நின்றுட்டுருக்காரு, இறங்கடி கீழே, இதை பாருங்க எனக்கு நேரமாயிட்டுருக்கு, நான் ஸ்கூலுக்கு போகணும். ஜங்குக் கேட்குறதால ஒரு ஸ்டாண்டை போட்டு நிறுத்திட்டு உங்களோட லைக் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நீங்கள் அந்த கேரியரில் பேகை வச்சுருப்பீங்களா அதை எடுத்துகிட்டு அப்படியே அந்த பேக்கை அவர் மாட்டிக்கிட்டு உங்களை அப்படியே தூக்கி பைக்கில் வைக்கிறாரு. என்ன பண்ணுறீங்க நீங்கள், வாயை மூடிட்டு இருந்துரு அப்படின்ற மாதிரி அவர் உங்களை அவரோட பைக்கு சீட்டு முன்னாடி உட்கார வச்சு ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. இதை அந்த பொண்ணு பார்த்துட்றா. ஏன்னா ஜின் தான் உங்களை அதாவது யானாவை ஸ்கூலுக்கு ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. அப்போ அந்த பொண்ணு பார்த்து அவளுக்கா ஷாக்கு. மாமா என்ன, ஜிமின் மாமா சாரி ஜங்குக் மாமா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, எதுக்கு அந்த பொண்ணை இப்படி வச்சு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. இது எப்போ நடக்கிற விஷயம் தான், இதெல்லாம் பெருசாக கண்டுக்காத. என்ன மாமா சொல்கிற. ஆமாண்டி, அவன் லவ் பண்ணுற பொண்ணு இல்லை அதான். என்ன லவ் பண்ணுறாங்களா. ஆமாண்டி, அவங்க 2 பேருமே லவ் பண்ணுறாங்க. அதான் அவள் ஏதாவது அடம் பிடிச்சா அப்படின்னா அவளை இப்படி தான் தூக்கி வச்சுட்டு கூப்பிட்டு போவான். இதெல்லாம் பழகி போன விஷயம் எனக்கு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ட்ரைவ் பண்ணி போயிடுறாரு. அண்ட் இதுக்கப்புறமா ஜங்குக்கும் உங்களுக்கும் அவர் எங்கே உங்களை கூட்டிகிட்டு போகிறாரு, என்ன நடக்குது அப்படின்ற எல்லாமே நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். இது எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவாடா. அப்போ ப்ளீஸ் ஏன்னா அப்படியே ஒரு லைக்கு, ஹைப்பு, கமெண்ட்டு அண்ட் நான் கேட்ட அந்த ஷார்ட்ஸுக்கு என்ன ஸ்டோரி வேணும் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்டப்போ ப்ளீஸ். பாய் பாய்.